வாழ்க மன்னர், வளர்க நம் திருநாடு. வணக்கம் அரசே. தெனாலிராமா, ஏன் இந்த காலதாமதம்? நகர்வலம் சென்று மக்களை சந்தித்துவிட்டு அரசவைக்கு வரும் வழியில் ஒரு குழந்தை அழுது அடம்பிடித்து என்னை பாடாய் படுத்தி விட்டான். அவன் அழுகையை அமர்த்திவிட்டு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. என்னது? குழந்தையின் அழுகையை அமர்த்தியதால் தாமதமாகிவிட்டதா? எல்லாம் அறிந்த நம் மன்னரிடம் கூறும் காரணமா இது? இதை நம்புவதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை. ஆமாம் ஆமாம், நாங்கள் தயாராக இல்லை. நான் சொல்வது உண்மை மன்னா, தாங்களாவது நம்புங்களேன். ஒரு குழந்தையின் அழுகையை அமர்த்துவது அவ்வளவு கடினமா? இந்த பழுதுபட்ட காரணத்தை நான் நம்ப வேண்டுமா? மன்னா, இந்த உலகத்தில் ஒரு குழந்தையின் அழுகையை அமர்த்துவது என்பது மிக கடினம். தெனாலி, சொன்னதையே பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடாது. தாமதமாக வந்ததற்கு சரியான காரணத்தை நீ இப்பொழுது சொல்லவில்லை என்றால் கடுமையாக தண்டிக்கப்படுவாய். மன்னா, இதற்கு ஏன் கோபம்? வேண்டுமென்றால் ஒன்று செய்யுங்கள். நான் குழந்தையாக மாறுகிறேன், நீங்கள் இந்த குழந்தையின் அழுகையை அமர்த்துங்கள், பார்க்கலாம். என்னிடமே அறைகூவலா? பார்க்கலாம், பார்ப்போம். என்ன திடீரென்று கீழே அமர்ந்து அழுகிறான்? என்ன நடக்கிறது இங்கே? என்ன மன்னா, எங்கள் அனைவருக்கும் 52 குழந்தைகளை அள்ளி கொடுத்தவர் நீங்கள். இது கூடவா தங்களுக்கு தெரியவில்லை? அவன் குழந்தையாகவே மாறிவிட்டான். ஓ, மாறிவிட்டானா? குழந்தையே, ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு பானை வேணும். பானையா? யார் அங்கே? குழந்தைக்கு அழகான பானை ஒன்றை கொண்டு வாருங்கள். பார்த்தீர்களா? பானையை பார்த்தவுடன் குழந்தை அழுகையை நிறுத்தி குதூகலமாகிவிட்டது. பிறகு என்ன? உனக்கு சந்தோஷம் தானே? மறுபடியும் எதற்கு அழுகிறான்? அமைச்சரே, மன்னா, பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி? போய் கேளு. என்னவாக இருக்கும்? குழந்தாய், ஏன் அழுகிறாய்? எதற்கு அழுகிறாய்? மாமாவிடம் சொல்லு. தாடி உனக்கு பிடித்திருக்கிறதா? மன்னா, தாடி மன்னா. திமிரு பிடித்த குழந்தையாக இருக்குது. தாடி கையோடு வருவதற்குள் ஓடிவிடையா? கேட்கிறீரா? குழந்தையே, மீண்டும் எதற்கு அழுகிறாய்? எனக்கு ஒரு யானை வேணும். யானையா? சரி, வெளியே நிற்கின்ற நமது பட்டத்து யானையை உள்ளே அழைத்து வாருங்க. முதலில் பானை கேட்டாய், தந்து விட்டேன். பிறகு யானை கேட்டாய், அதையும் தந்து விட்டேன். இன்னும் எதற்கு அழுகிறாய்? மியா மியாமா? ஓ, பூனை வேண்டுமா? போனா கிறுக்கு. கிறுக்கா? ஆமா, உனக்கு ஒண்ணுமே புரியல. வாய மூடு. உனக்கு இப்போது என்ன வேண்டும்? இந்த பானைக்குள்ள அந்த யானை போகணும். அதை உள்ளே அழைத்து வந்ததே பெரிய பாடு. பானைக்குள் எப்படிடா போகும்? மன்னா, இப்படி கேட்டது நான் அல்ல, அந்த குழந்தை. அந்த குழந்தை இப்படியா கேட்டது? குழந்தையின் அழுகையை எப்படி நிறுத்தியிருப்பான்? நீங்கள் குழந்தையின் அழுகையை அமர்த்தியே ஆக வேண்டும். அடடா, இது பெரிய அகராதி பிடித்த குழந்தையாக இருக்கும் போல இருக்கிறது. அமைச்சர்களே, கேட்டீர்களா? யாராவது குழந்தையின் அழுகை நிறுத்த வழி சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன் மன்னா. சொல்லும் ஐயா. இந்த யானை அளவிற்கு ஒரு பானையை செய்து இந்த யானையை பானைக்கு நுழைத்து விட்டால் வேலை முடிந்தது. வாயை மூடும் மண்டூகமே. இதை சொல்ல ஒரு அமைச்சர். தெனாலி, நிறுத்து, எழுந்து உட்காரப்பா. நான் ஒப்புக்கொள்கிறேன் ஐயா, உன்னுடைய தாமதம் நியாயமானதுதான். உன்னை மன்னித்து விட்டேன், போ. இப்பொழுது புரிகிறதா அந்த குழந்தையிடம் நான் பட்ட பாடு என்னவென்று? சரி, அந்த பானைக்குள் யானை. நிரூபித்து காட்டு. குழந்தைகளே, குழந்தைகளே, பானை உடைத்து விடாதீர்கள். நீங்கள் பார்த்தது போதும் பாடசாலைக்கு செல்லுங்கள். குருநாதர் கோவித்துக் கொள்வார். கொடுமையா, நான் பார்க்கிறேன்.
மன்னா பாருங்கள். தென்னாலி, என்ன இது? பானைக்கடியில் இரண்டு ஓட்டையை போட்டுவிட்டு எங்கோ வரும் யானையை பானைக்குள் வருவதாக ஓட்டை வழியாக காட்டி என் பணிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா? நான் பணி செய்ய விடாமல் கெடுத்தேனா? என்ன மன்னா, ஒரு குழந்தையை ஏமாற்றி நம்ப வைப்பதற்காக நான் செய்த தந்திரத்தை தாங்கள் மந்திரம் என்று நினைத்துக் கொண்டு அதை எனக்கும் செய்து காட்டு என்று இருக்கும் பணிகளை விட்டுவிட்டு இப்படி மந்திரி மந்தைகளோடு வந்து நிற்பது தாங்கள். ஆனால் பணிகளை நான் கெடுத்தேன் என்று சொல்வதில் என்ன நியாயம்? மன்னா, தாங்கள் கொடுத்த பொறுப்பு என் தலைக்கு மேல் இருக்கிறது. நானாவது போய் பணி செய்கிறேன் மன்னா. சிரமத்திற்கு மன்னிக்கவும், நான் வருகிறேன். அது சரி, இந்த பானை உடையாமல் எப்படி ஒட்டி பானைக்குள் யானை வரும் என்று யானை வாயுக்குள் என்னை அனுப்ப பார்த்தானே. அடே தென்னாலி ராமா,